பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தினுடைய 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறது தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எதற்காக ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழணும்? எருசலேம் என்ன கப்பர்நகும், பெத்சாய்தா, கோரேசின், சமாரியாவா? கிடையாதே. கப்பர்நகும், பெத்சாய்தா, கோரேசின், சமாரியா போன்ற இடங்கள்ல, அதாவது இஸ்ரவேல் அல்லாத இடங்கள்ல, மெய்யான தேவனை ஆராதிக்காத இடங்கள்ல வேற வேற வழிபாடுகள் காணப்படும். வேற வேற கோயில்கள் காணப்படும். ஆனா ஆண்டவர் அங்கெல்லாம் போய் ஊழியம் பண்றாரு. ஆண்டவர் ஆனா அதெல்லாம் பார்த்து கண்ணீர் வடிக்கல. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எரிகோவுக்கு போறாங்க. எரிகோலையும் ஆண்டு கண்ணீர் விடுறத பார்க்க முடியாது. ஆனா இங்க எருசலேம் என்ற இந்த நகரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கண்ணீர் விடுறாரு. எருசலேம்ல வேற வேற வழிபாடுலாம் காணப்படாது. எருசலேம்ல மெய்யான தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள்லாம் காணப்படுறாங்க. எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் காணப்படுது. எருசலேம்ல பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் மற்றும் ரொம்ப ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை தான் எருசலேம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறத பார்க்கிறோம். காரணம் என்ன? இப்பொழுது நம்மள கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நம்மளும் என்ன சொல்றோம்? நம்ம எல்லாமே கிறிஸ்தவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம வேதம் வாசிக்கிறோம், நம்ம நிறைய ஆவிக்குரிய விஷயங்களை பண்றோம். இயேசு நம்மை பார்த்தா சந்தோஷம் அடைவாரா, துக்கம் அடைவாரா என்ற கேள்வி கேட்டு பார்க்கணும். ஏன்னா எருசலேம் அந்த நகரத்தை இயேசு பார்க்கும் பொழுது கண்ணீர் விடுவார்னு சொன்னா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இயேசு நம்மை பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷம் அடைவாரா, துக்கம் அடைவாரான்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதனால எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார், காரணங்கள் என்ன என்பதை பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த காரியங்கள், ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்ல, அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள காணப்படும்னு சொன்னா, இயேசு நம்மை பார்த்து என்ன பண்ணுவார்னா கண்ணீர் விடுவார், துக்கம் அடைவார். நமக்குள்ள அந்த காரியங்களை மாற்றிக்கொள்வோம்னு சொன்னா இயேசு நம்மை பார்த்து சந்தோஷம் அடைவார். ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நான் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷம் அடையணும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையா இருக்கணும். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை மாற நம்ம இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். வேத வசனம் நம்மை மாற்றட்டும். முதல் காரணம், எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார்? லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. நீங்க ஆண்டு என்ன சொல்றாங்க? எருசலேமே, உனக்கு கிடைச்ச இந்த நாள்ல, அட்லீஸ்ட் இந்த நாள்ல உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிஞ்சேன்னு சொன்னா அது நல்லா இருக்கும். ஆனா அது உன் கண்களுக்கு இப்ப எப்படி இருக்குதுன்னா மறைவா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்படின்னா எருசலேம்ல என்ன சமாதானம் இல்லையா? எருசலேம்ல பார்ப்போம்னு சொன்னா குறிப்பா யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஷலோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்துவாங்க. குறிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சீஷர்களை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்படின்னா ஒரு யூதர் மற்றொரு யூதரை பார்ப்பாருன்னா அவர் கண்டிப்பா என்ன சொல்வாருன்னா ஷலோம், சமாதானம் சொல்லுவாரு. அப்படிப்பட்ட எருசலேம் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா எருசலேம், உனக்கு கிடைச்ச இந்த நாள்ல ஆச்சும் நீ உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிஞ்சேன்னு சொன்னா நலமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்படின்னா எருசலேமுக்குள்ள என்ன காணப்படல? சமாதானம் காணப்படல. சமாதானம் சொல்லி வாழ்த்திக்கிறாங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வாழ்த்துதலை பரிமாறிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு கிடைச்ச இந்த நாள்ல ஆச்சும் நீ உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிஞ்சேன்னு சொன்னா நலமா இருக்கும். அப்பனா எருசலேமுக்கு சமாதானம் என்னன்னே தெரியல. சரி, இங்க ஆண்டவர் சொல்ற சமாதானம் என்னது? மனிதர்கள் எல்லாருமே பாவம் பண்ணிட்ட பிற்பாடு தேவனிடத்திலிருந்து விலகி தூரம் போயிட்டாங்க. மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் எப்படியோ சமாதானம் ஆயிக்கலாம். அவன் பண்ற தப்புக்கு மன்னிப்பு கேட்டோ, அவன் பண்ற தப்புக்கு எதனா பிராயச்சித்தை செலுத்தியோ அவன் என்ன பண்ணலாம்னா சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த மனுஷன் யாருக்கு விரோதமா தப்பு பண்றான்னா, பரிசுத்தம் உள்ள மிகவும் இவர்களை நேசிக்கக்கூடிய தேவனுக்கு விரோதமா தப்பு பண்றான். சோ இப்படிப்பட்ட மகா பெரிய தேவனுக்கு விரோதமா தப்பு பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு?
மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானம் என்ற ஒன்று இல்லாம போயிருச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த சமாதானம், அந்த இழந்து போன சமாதானத்தை மனித குலத்திற்கு மீட்டு தருகிறார். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். என் வசனம் சொல்லுது, நம்ம எல்லாருமே விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால நம்ம தேவன் கிட்ட என்ன பெற்றிருக்கிறோம்னா சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா தேவனிடத்துல சமாதானத்தை யார் தான் தர முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். மனிதன் தேவனோடு இழந்த உறவை, அந்த சமாதானத்தின் உறவை மீண்டுமா யார் தான் புதுப்பிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவனால தான் புதுப்பிக்க முடியும். அடுத்து ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்க வசனம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம், தேவனுக்கு பயங்கர்களா இருந்தோம். ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட மரணத்தினாலே நம்ம எல்லாருமே என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? தேவனிடத்துல ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு வேதத்துல பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. என்ன தெளிவா தெரியுதுன்னா, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானம் என்ற ஒன்று இல்ல. மனுஷன் எப்படி இருந்தான்? தேவனுக்கு விரோதமா ஒரு பகைஞனாக, ஒரு சத்ருவாக காணப்பட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவருடைய மரணத்தினால நம்ம எல்லாரையும் தேவனிடத்துல ஒப்புரவாக்கிட்டாரு. சோ இந்த விஷயத்த விசுவாசிக்கிறவங்க யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நாம் பாவி, என்னால என்ன காப்பாத்திக்க முடியல, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, நான் தேவனிடத்தில் சேர்கிறதற்கு எனக்கு ஒரு பரிகாரி தேவை, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்னால நான் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவேன், தேவனோட கூட ஒப்புரவாவேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசிக்கிறவங்க நீதிமான்களாக்கப்படுவாங்க. அதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1 மற்றும் 10 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா யூதருக்கும் என்ன காணப்படல, என்னதான் அவர்கள் தேவனுடைய ஆலயத்துல இருந்தாலும், என்னதான் அவர்கள் ரொம்ப ஆவிக்குரிய சூழ்நிலையில இருந்தாலும், அவர்களும் யாராதான் இருக்கிறாங்கன்னா தேவனுக்கு சத்துருக்களா தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை மாற்ற மனிதன் இழந்ததான இந்த சமாதானத்தை, இந்த இஸ்ரவேலர், இந்த யூதர் இழந்த சமாதானத்தை, தேவனிடத்தில் இருக்கிற சமாதானத்தை, தேவனோடு இருக்கிறத ஒப்புரவை இயேசு கிறிஸ்து புதுப்பிக்கிறதற்காக தான் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் எருசலேமை நோக்கி வருகிறத பார்க்க முடியுது. ஆண்டவர் இஸ்ரவேல்ல ஊழியம் செய்யறத பார்க்க முடியுது. போதகம் பண்றது பார்க்க முடியுது. ஆனா இவங்க யாரும் என்ன புரிஞ்சுக்கலன்னா, இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவன் புரிஞ்சுக்கல. யூதரை பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம்னா, நானும் தேவனிடத்துல ரொம்ப கிட்ட சேர்ந்திருக்கேனே நானு, எனக்கு ஏன் இயேசு தேவை? நானே தேவனிடத்துல போயிடுவேன். எனக்கு இன்னொருத்தரெல்லாம் அவசியம் கிடையாது. நானே தேவனிடத்துல சமாதானமா தான் இருக்கேன். நான் தேவனோட ரொம்ப ஒற்றுமை ஐக்கியப்பட்டிருக்கிறேன்ட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க உண்மையாவே யாரா இருக்கிறாங்க? தேவனுக்கு பகைஞரா இருக்கிறாங்க. தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு கிடைச்ச இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்தை கேட்டவைகளை நீ அறிந்தாயானால் நலமா இருக்கும். ஆனா அது இப்போது உன் கண்ணுக்கு எப்படி இருக்குது? மறைவா இருக்குது. ஏன் இந்த யூதர்களால, இஸ்ரவேலினால இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்தை பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியலன்னா, அவர்கள் கண்கள் இப்பொழுது அவை உன் கண்களுக்கு எப்படி இருக்குது? மறைவா இருக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மேசியா. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய சமாதான காரணர் என்பதை ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னா, இவர்கள் கண்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மூடப்பட்டிருக்கு. இவங்க எப்படின்னா, இவங்க கண்ணுல மிகப்பெரிய உத்தரவு இருக்கும். ஆனா அவனுடைய மற்றவருடைய கண்கள்ல இருக்கிற துரும்ப பார்த்துட்டு இருப்பாங்க. முதல்ல இவர்கள் கண்கள், அதாவது நான் இவர்கள் சொல்றது யாருன்னா யூதரை மட்டும் சொல்ல, அநேக வேளையில நம்மளும் தான் அப்படி இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நிறைய வேலையில நான் தேவனோட நல்ல நெருக்கமா தானே இருக்கிறேன், நான் தேவனோட நல்ல ஐக்கியமா தானே இருக்கிறேன், நானா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பர்ஃபெக்டா தான் இருக்கிறேன்,
அப்படின்னு நம்மளும் என்ன பண்றோம் நிறைய வேலையில யூதர்கள் கூட நினைச்சு கொண்டிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? உண்மையாவே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குதா? இல்ல நம்முடைய கண்கள் மூடி இருக்குதா? என்பதை என்ன பண்ணலாம்னா நம்ப இப்ப பார்க்கலாம். பர்த்திமேயு குருடன் வேதாகமத்துல ஒரு பார்க்க முடியும். குறிப்பாக மார்க் 10ஆம் அதிகாரத்தினுடைய 46ஆம் வசனம் தொடங்கி 52ஆம் வசனம் வரைக்கும். அடுத்து லூக்கா 18ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனம் தொடங்கி 43ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பர்த்திமேயுக்கு கொடுக்குற சுகத்தை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து எரிகோக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஸோ வந்து எரிகோவை விட்டு பிரயாணப்படும் பொழுது பர்த்திமேயு என்ற ஒருத்தர் என்ன கேள்விப்படுறாருன்னா, இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்படுறார். அப்ப பர்த்திமேயு என்ன பண்றாரு? என்னன்னு கூப்பிடுறாரு? மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் சொல்லிட்டு பர்த்திமேயு கூப்பிடுறத பார்க்கிறோம். பர்த்திமேயு என்ன சொல்றத கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்ப்போம்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இயேசு தாவீதின் குமாரன்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூதர் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா பர்த்திமேயு என்ன சொல்றாரு? இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு எனக்கு இரங்கும்னு சொல்றாரு. அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமா புரிய முடியுது? பர்த்திமேயுக்கு பார்வை இல்ல. ஆனா இயேசு யார் என்ற தரிசனம் இருந்துச்சு. யூதருக்கு பார்வை இருந்துச்சு. ஆனா இயேசு யார் என்ற புரிதல் இல்ல. இதுதான் வித்தியாசம். நம்ம இயேசு கிறிஸ்து யார் என்பத அறிந்திருக்கிறோமா? அதுதான் கேள்வி. பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் பவுல் சொல்றாருல. இயேசு கிறிஸ்துவை அறிகிறது ஏதோ ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. அது தினைக்கும் நடக்கிறதான ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எடுத்துப்போமே. பேதுரு முதலாவதாக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறாரு? வெறுமையான படகுட சந்திக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதருக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பண்றாரு. சோ இயேசு கிறிஸ்து என்னுடைய வெறுமைய நிறைவே மாற்ற முடியும்ட்டு என்ன பண்ண முடியுது? பேதருக்கு புரிஞ்சிருக்கும். எப்போ இயேசு கிறிஸ்துவை பேதுரு ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது நடக்குது. சீசர்கள்லாம் கூட்டிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? கானா ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அப்போ பேதுருக்கு என்ன பாடம் கிடைச்சிருக்கும்? என்ன பாடம் கிடைச்சிருக்கும்னா, இயேசு கிறிஸ்துவினால தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியும்ட்டு தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. அப்போ பேதுருக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? இயேசு கிறிஸ்துனால 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷரை போஷிக்க முடியும்னு சொல்லிட்டு பேதுருக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய புயல் காற்று அடிக்கிறத பார்க்க முடியும். அப்போ பேதுருக்கு என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்துனால தண்ணீர் மேல் நடந்து வரவும் முடியும். என்னையும் தண்ணீர் மேல் நடக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு பேதுருக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு காற்றும் கடலும் அடங்குன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிறார். மறுதலிச்ச பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரை சந்திக்கிறார். அப்போ பேதுருக்கு என்ன தெரியுமா புரிஞ்சிருக்கும்? என்ன இயேசு கிறிஸ்துவனால மன்னிக்க முடியும்னு புரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருன்னு புரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து நான் இழந்தது எனக்கு இழந்த ஊழியத்தை திரும்ப தரக்கூடியவர் என்பது புரிஞ்சிருக்கும். அப்படின்னா பேதுருக்கு ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து எப்படிதான் இருந்தாரு? புதுசா இருந்தார். அவருடைய கிருபையே காலைதோறும் புதுசா இருக்கும்னு சொன்னா அவர் புதுசா இருக்க மாட்டாரா? சோ நம்ம அனைவரும் என்ன பண்ணிடுறோம்னா கிறிஸ்தவர்களாகி எனக்கா இயேசுனா தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்படி கிடையாது. அவரை குறித்த அறிகிற அறிவை நம்ம நாளுக்கு நாள் அடைஞ்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவரோடு இருக்க உறவை நாளுக்கு நாள் நம்ம வளர்த்து கொள்ளணும். நம்ம யாரா இருக்கோம்? கண்கள் இல்லாம இருந்தோம் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பர்த்திமேயுவா இருக்கிறோமா? இல்லைன்னா கண்ணு நல்லா தெரிஞ்சோம் ஒரு சூப்பர் ஆவிக்குரிய சூழ்நிலையில இருந்தும் இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாத இருக்கிற யூதர்களா இருக்கிறோமா? இஸ்ரவேலரா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்றாங்கன்னா சீசர்கள் எல்லாருமே தேவாலயத்தை காட்டுறாங்க. இந்த பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை பார்க்க முடியும். 2ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாங்க, அப்பா இந்த கட்டடம் இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அது இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. சீசர்களை பொறுத்த வரைக்கும் ஆலயத்தை பார்க்கும்போது எப்படி பாக்குறாங்க? இன்னும் பிரம்மாண்டமா இருக்குன்னு பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் ஆலயத்தை எப்படி நம்ம பாக்குறாரு? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும்னு பாக்குறாங்க. அவர்தான் கண் திறக்கப்பட்டவர். கண் திறக்கப்பட்டவனுக்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சிடும். இவர் தான் இயேசு என்று அவன் புரிஞ்சுப்பான். கண் திறக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவன தெரியுமா இருப்பான்? அவனுக்கு இக்காலம் தெரியாது, மாறாக
வரும் காலம் அவனுக்கு என்னன்ட்டு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் பார்த்து கண்ணீர் விடுறாருல்ல. இப்போ நார்மலா ஒரு யூதரை வந்து கூட்டிட்டு கொண்டு வந்து எருசலேமை பார்த்து இத பத்தி சொல்லுங்க சொன்னா சொல்லுவாரு, இதுதான் பெஸ்ட் பட்டணமே. இங்க ஃபுல்லா தேவ பிரசன்னம் நடந்திருக்கும். இங்க ஃபுல்லா தேவ மகிமை நடந்திருக்கும். இங்க தேவ ஆலயம் இருக்குது. நாங்கெல்லாம் யூதருங்க. எப்பவுமே தேவனோட நெருக்கமா ஐக்கியப்பட்டிருப்போம். ரொம்ப பயங்கரமான பட்டணம் இது. சாலமோன் ராஜாவா இருந்த பட்டணம். அப்பெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஆனா இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறார். இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாருமே ஒரு பட்டணத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மளுடைய பட்டணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு துக்கம் அடைக்குதா? இல்லைன்னா ஒண்ணுமே துக்கமே அடைக்காம சும்மா சந்தோஷமா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம சும்மா வந்து நம்ம தெருவில் நடந்து போறோம். எல்லாம் பிரயாணப்பட்டு போய்க்கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்ற பட்டணத்தை பார்த்து நமக்கு துக்கம் வருதா? இல்லைன்னா அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? துக்கம் வருதுன்னா சந்தோஷம். அந்த துக்கத்தை ஜெபமா மாத்துவோம். துக்கம் வரணும்னா, ஆண்டவரே என் கண்ணு திறக்கப்படணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பவுலை சந்திக்கிறத பார்க்கிறோம். பவுலை சந்திச்சிட்ட பிற்பாடு பவுலுடைய கண்கள் வந்து மறைக்கப்படுது. பவுல் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய கட்டளையின்படி தமஸ்குல போயிட்டு புசியாமலும் குடியாமலும் என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் அனனியா கேட்டு என்ன பண்றாருன்னா கட்டளை கொடுக்குறாங்க. போய் இந்த மாதிரி பவுல் என்ற ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனனியா அனுப்புறாங்க. அனனியா வந்து என்ன பண்றாருன்னா பவுலுக்காக வந்து ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது 18ஆம் வசனத்துல என்ன பார்க்க முடியும்? பவுலுடைய கண்களிலிருந்து மீன் போன்ற செதில்கள் வந்து விழுறத பார்க்கிறோம். அதே வசனத்துல பார்க்க முடியும். பவுல் ஞானஸ்நானம் எடுக்கிறத பார்க்க முடியும். 19ஆம் வசனத்துல அவர் போஜனோடு பலப்படுறாரு. அதே 19ஆம் வசனத்துல என்ன பண்றாருன்னா தமஸ்குவில் உள்ள சீஷரோட என்ன பண்றாருன்னா போய் சேர்ந்துக்கிறாரு. அடுத்து 20ஆம் வசனத்துல தாமதமின்றி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்ன பண்றாரு? ஆலயங்களும் பிரசங்கிக்கிறார். கண் திறக்கப்பட்டோடனே பவுல் என்ன பண்றாரு? அடுத்தடுத்து என்ன பண்றாருன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, போஜனம் பண்ணி பலப்படுறாரு, சீஷரோட சேர்றாரு. சில காலம் கழிச்சு தாமதமின்றி இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்கள் தோறும் பிரசங்கம் பண்றாரு. சோ பவுலுக்கு கண் திறக்கப்பட்ட பிற்பாடு பவுல் என்ன பண்ண சும்மா இருக்க முடியல. பவுல் என்ன பண்றாருன்னா போயிட்டு ஆண்டவரை பற்றி எல்லார்ட்டையும் அறிவிக்கிறத பாக்குறோம். பவுல்னால சும்மாவே இருக்க முடியல. இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் ரட்சகர் என்ன பண்றாருன்னு எல்லாருக்கும் பத்தி அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. கண் திறக்கப்பட்டவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? மற்றவர்களுக்கு ஆண்டவரை பத்தி அறிவிப்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள்லாம் ஏதோ ஒரு ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கான் அப்படி பார்க்க முடியாது. இந்த ஆத்மா அழிஞ்சு போயிட்டு இருக்குது, இவங்களுக்கு போய் ஆண்டவரை பத்தி அறிவிக்கணும்னு என்ன பண்ணுவான்னா கண் திறக்கப்பட்டவன் ஆட்டோமேட்டிக்கா போவான். அவன் தான் கண் திறக்கப்பட்டவன். நம்ம யாரா இருக்கிறோம் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கண் திறக்கப்படாத பவுல் கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவன். கண் திறக்கப்பட்ட பவுல் கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறவன். கண் திறக்கப்படாத பவுல் வந்து கிறிஸ்துவ துன்பப்படுத்துகிறார் பாக்குறோம்ல. ஆண்டு என்ன சொல்றாங்க? நான் தான் யாருன்னா நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு பவுல் ஆண்டு சொல்றாங்களே. ஆனா பவுலை பொறுத்த வரைக்கும் பவுல் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்தும் போது பவுல் என்ன தெரியுமா இருந்திருக்கு? என்னன்னா நான் தேவனுக்கு ஊழியம் பண்றேன், நான் வந்து தேவனுக்கு ரொம்ப பிரியமான நடந்து கொள்றேன்னு சொல்லி பவுல் நினைச்சுக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா பவுல் இயேசுவை துன்பப்படுத்துறார். வேறு வார்த்தையில தேவனை துன்பப்படுத்துறாரு. நம்ம அநேக வேளையில நான் பண்றதெல்லாம் தேவனுக்கு பிடிக்கும், நான் பண்றதெல்லாம் தேவனுக்கு பிரியமான நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆக்சுவலா நம்ம பண்ற நிறைய விஷயம் அவருக்கு துன்பத்தை உண்டாக்கும். எப்போ? நம்ம கண்ணு மூடப்பட்டிருக்கும் போது நம்ம பண்ற விஷயம் நிறைய விஷயம் அவருக்கு துன்பத்தை உண்டாக்கும். ஆனா கண் திறக்கப்பட்டவன் செய்யற எல்லா விஷயம் என்னவா இருக்கும்னா அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். நம்ம கண் திறக்கப்பட்டவரெல்லாம் காணப்படுறோமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துக்கு வருவோம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? அதாவது உனக்கு கிடைச்ச இந்த நாளாச்சுனும் உனக்கு வந்து உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிஞ்சேன்னு சொன்னா நலமா இருக்கும். ஆனா எப்போ அது உன் கண்களுக்கு மறைவா இருக்குன்னு சொல்றாங்களே. அடுத்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாங்க. 43ஆம் வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் நெருக்கி 44ஆம் வசனம் உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். 43ஆம் வசனம் 44ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா சமாதானம் வந்துருச்சு, ஆனா அது கண்ணுக்கு மறைவா இருக்குது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போனபடினால உனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்றாங்க 43ஆம் வசனத்துல உன்னை சந்திக்கும் காலத்தை
நீ அறியாமல் போனபடியினால். இயேசு கிறிஸ்து சந்திக்கும் காலத்தை இந்த இஸ்ரவேலர் அறியாம போனபடியினால ஒரு மிகப்பெரிய இழப்பு அவர்களுக்கு காத்து கொண்டிருக்குது. அடுத்து ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா, உன்னிடத்தில ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகிற காலம் வரப்போகுதுன்ட்டு ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவருடைய ஜனத்தை சந்திக்கிறாரு, அவர்களுக்கு ஆகாரம் தருகிறார். பஞ்சத்துல இருக்கிற ஜனங்களை ஆண்டு சந்திக்கும் போது அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்குதுன்னு பார்க்கிறோம். இங்க வசனம் என்ன சொல்லுது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போனபடியினால அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தர் ஒரு ஜனத்தை தம்முடைய ஜனத்தை சந்திக்கும் போது அந்த ஜனத்துக்கு ஆண்டு என்ன தராரு? ஆகாரம் தராரு. இப்போ இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல கர்த்தர் சந்திக்க வராரு. இந்த சந்திப்ப இவர்கள் அறியாம போறாங்களே. அறியாம போனதுனால என்ன தெரியுமா மிஸ் பண்றாங்க? அறியாம போனதுனால கர்த்தர் கொடுக்கிற ஆகாரத்தை மிஸ் பண்றாங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம் என்னது? கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம் தான் அவருடைய வார்த்தை. வார்த்தை தான். வார்த்தை யாரு? தேவனுடைய வார்த்தை யாரு? யோவான் 1ஆம் அதிகாரத்துல யாரை பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு? தேவனுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. தேவன் இந்த யூத ஜனத்தை, இந்த இஸ்ரவேலரை சந்திக்க வராருல்ல, சந்திக்கும் போது தேவன் அவர்கள் தெரியுமா தர விரும்புறாரு? நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய ஆகாரமாகிய தம்முடைய வார்த்தையாகிய குமாரனை தருகிறாரு. அந்த வார்த்தை அவர்கள் ருசி பாராததுனால ஒரு மிகப்பெரிய இழப்பை அவர்கள் சந்திக்க போகிறார்கள். கண் திறக்கப்பட்டவனுக்கு என்ன தெரியுமா தெரிய வரும்? தேவன் சந்திக்கிற காலம் தெரிய வரும். தேவன் சந்திக்கிற காலத்தை தெரிஞ்சவன் அவன் எதை தெரியுமா புடிச்சுப்பான்? தேவனுடைய வார்த்தையை புடிச்சுப்பான். என் கண்ணு திறக்கப்படவே இல்லை அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்னால தேவனுடைய வார்த்தைய சாப்பிட முடியாது, புரிந்து கொள்ள முடியாது என்பது அர்த்தம். நம்ம கையில பைபிள் இருக்கலாம், ஓகேவா? என் கையிலயும் பல வருஷம் பைபிள் இருந்துச்சு. ஆனா எனக்கு பைபிள் என்னன்னே தெரியாம கொள்ளாம இருந்துச்சு. எல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படிதான். நம்ம எல்லார் கையிலயும் வேதம் இருக்கும். ஆனா நமக்கு இந்த பைபிள் என்னன்ட்டு நமக்கு என்ன பண்ணதுன்னா தெரியாது. இது பைபிள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஓகேவா? பைபிள்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை மனுஷ மூலையில புரிஞ்சுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். நம்ம ஒவ்வொரு டைமும் வேத திறக்கும் பொழுது நம்மை சந்திக்கும்படி இயேசு கிறிஸ்து வருகிறார். எனக்கு இயேசு வேணாம், எனக்கு பைபிள் தெரிஞ்சுக்கும், எனக்கு ஆவியானவர் வேண்டாம், என்னுடைய பலத்தில் நானே பார்த்துப்பேன் அப்படின்றது சொன்னா அவர் சந்திக்கிற காலத்தை நம்ம மிஸ் பண்றோம். ஆனா எனக்கு தேவன் வேணும், எனக்கு ஆண்டவர் வேணும், எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி தரணும் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு நம்முடைய வார்த்தையை கற்றுத்தருவாரு. நம்ம வரப்போகிற ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு தப்பித்து கொண்டு தேவராஜ்யத்திற்குள்ள பிரவேசித்திடலாம். அப்படிலாம் கண் திறக்கப்பட்டவன் யாரு? மொத்தமா பார்ப்போமா? கண் திறக்கப்பட்டவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவன் தினைக்கும் அறிந்து கொண்டிருப்பான். கண் திறக்கப்பட்டவன் யாருன்னா அவன் தேவனுடைய வார்த்தைய தேவனுடைய ஆலோசனையினால படித்து கொண்டு தினைக்கும் தேவனோடு இருக்கிற உறவுல வளருவான். கண் திறக்கப்பட்டவன் யாருன்னா பவுல் உதாரணத்துல பார்த்தோம்ல, கண் திறக்கப்பட்டவன் யாருன்னா அவன் தாமதமின்றி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று யாவருக்கும் பிரசங்கிப்பான். கண் திறக்கப்பட்டவன் யாருன்னா அவன் தான் வாழ்ற பட்டணத்தை பார்க்கும்போது, இது ரொம்ப சூப்பரான பட்டணம்ப்பா, இப்போவே இது இத்தனை கோடிக்கு போகுது, அதே கொஞ்ச நாட்கள் போயிட்ட பிற்பாடு நிறைய விஷயம் டெவலப் ஆயிரும், நிறைய ரொம்ப ட்ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும், பல அதிக மடங்கு இந்த பட்டணத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்குறவன் கண் திறக்கப்பட்டவன் கிடையாது. மாறாக கண் திறக்கப்பட்டவன் பட்டணத்தை பார்ப்பான்னு சொன்னா அவனுக்கு துக்கம் அடைக்கும். அவன்தான் கண் திறக்கப்பட்டவன். கண் திறக்கப்பட்டவர்களாய் நம்ம இருப்போம்னு சொன்னா முடிவுல மகிமையில் பிரவேசிப்போம். இந்த வரப்போற ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு தப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சந்தோஷமாக நித்தியமாக தேவனோடு வாழ்வோம். நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாமே விழட்டும்பா. நான் தெளிவாக பார்வையடைய
எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்ம ஆண்டோட ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுத்த உடைய விலையேறப்பெற்ற பாடத்திற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, அநேக வேளையில நாங்க அழைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கலாம் உண்மையாவே இயேசுவோடு ரொம்ப நெருக்கமா ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாங்கலாம் தவறாம ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கலாம் நிறைய ஆவிக்குரிய விஷயம் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்டவன் தான்ப்பா இந்த யூதர் என்பதை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அவங்களும் நல்லா அவங்களுக்குள்ள தேவாலயம் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள அவங்க அவங்க கிட்ட வேத வசனம் இருந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவர்கள் தேவனை துக்கப்படுத்தினவர்களா இருந்தாங்க சொல்லிட்டு பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்தினாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை பார்க்கும்பொழுது கண்ணீர் விடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு ஒரு சுகந்த வாசனையா இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உமக்கு ரொம்ப பிரியமான வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் நாங்க நாங்க பண்றதுதான் சரி. நாங்க செய்யற விஷயம் தான் கரெக்ட். அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, எங்கள் ஆண்டவர் நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை கேட்டு பண்ண எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க கண்ணு திறக்கப்படட்டும்பா. எங்க கண்கள்ல இருக்கிறதான செதில்கள் எல்லாம் விழட்டும் ஆண்டவரே. எங்க கண்கள்ல மறைச்சிருக்கிற உத்தரம் விலகி போகட்டும்பா. கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நாங்க இருக்க உதவி செய்யுங்கப்பா. கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நாங்க தாமதமின்றி துரிதமாக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று யாவருக்கும் அறிவிக்கட்டும் ஆண்டவரே. கண் திறக்கப்பட்டவர்களா நாங்க பட்டணத்தை பார்த்து ஆண்டு துக்கம் அடைந்து ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்க கண்கள் திறக்கப்படட்டும்பா. உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி திறக்கிறோம் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து முடிவில் உங்களுடைய மகிமையில் உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா. திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கண் திறக்கப்பட்டவர்களாயிருப்போம். தாமதமின்றி கிறிஸ்துவே தேவன் என்று யாவருக்கும் பிரசங்கிப்போம். God bless you.